நம்ம வந்து சொல்லுங்க. திருநெல்வேலி மாவட்டம் சீவலப்பேரி பக்கத்தில் இருக்க மருகால் தலை அப்படின்ற இடத்துல இருக்கோம். இந்த மருகால் தலை மற்ற இடங்களை விட இந்த சமணப்படுக்கையில் ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, பொதுவாக வந்து அந்த காடி வெட்டியிருப்பாங்க, கீழே வந்து படுக்கைகள் இருக்கும். இங்கே கீழே படுக்கைகள் காட்டுங்க, இங்கேருந்து படுக்கைகள் வரிசையாக இருக்குது. எல்லா இடங்கள்லையுமே மலை மேலே ஏறி தான் போய் நம்ம படுக்கையை பார்ப்போம். பெரும்பாலும் வந்து ஒரு 40 அடி 50 அடி 100 அடி 200 அடி உயரங்களில் தான் இந்த மாதிரியான படுக்கைகளை பார்ப்போம். ஆனால் இது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சுட்டு ரொம்ப தரையோட தரையாக அதிகபட்சம் போனால் ஒரு 10 அடி 15 அடி உயரம் இருக்கும். 10 அடி 15 அடி உயரம் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. இப்போ ரொம்ப கம்மியான உயரம், தரையில் இருந்து பார்க்குற மாதிரி இருக்கு. நல்ல நீளமாக இருக்கு. மேலே வந்து இங்கே எழுதியிருக்கு, அந்த அங்கே எழுதியிருக்கு வே இன் கா. அடுத்து வர்ற எழுத்தை வந்து நம்ம சமஸ்கிருத எழுத்த கிரந்த எழுத்துக்கள் அதில் சியா வாசிச்சிருக்காங்க. வெண் காசி ப, அடுத்து இன் வெண் காசி பன் கு கு து, அடுத்தது பி குடுப்பி த குடுப்பித்த, அடுத்தது க குடுப்பித்த இல் குடுப்பித்த கல் க இன் ஜ ந இம். அதாவது வெண் காசிவன் குடுப்பித்த கல் கஞ்சனம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. மற்ற இடங்கள்ல எழுத்து ரொம்ப சின்ன எழுத்தா இருக்கும், ஆனால் இங்கே தான் கிட்டத்தட்ட ஒரு எழுத்தோட உயரம் 1 அடி இருக்கிற அளவில் மிகப்பெரிய எழுத்துக்களாக இங்கே எழுதப்பட்டிருக்கு. 2 வகையில் இதை வந்து நம்ம சிறப்பாக பார்க்குறோம். ஒன்று ரொம்ப தரையோடு இருக்கக்கூடிய ஒரு இடம், 2வது எழுத்து இவ்வளோ பெரிய எழுத்து எழுதப்பட்டிருக்க இடம். அதுபோல் இதை வந்து நம்ம பார்க்குறோம். கீழே வந்து நல்லா நிறையா கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் படுக்கக்கூடிய வகையில் இந்த கற்படுக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பக்கத்தில் மருகால் தலையில் ஒரு புகழ்பெற்ற ஐயனார் கோயில் ஒன்று அந்த பக்கம் இருக்குது. இதுக்கு அந்த பக்கத்தில் ஒரு ஐயனார் கோயில் மலை மேலே இருக்குது, சாஸ்தா கோயில். நம்ம இதுக்கு எழுத்த மாதிரி இருக்க இன்னொரு மலையில் இந்த பக்கத்தில் இந்த சமணப்படுக்கை அமைந்திருக்கு. நன்றி.